கரேபியன் பிரீமியர் லீக்ல நெக்ஸ்ட் இயர் ஒரு நியூ பிரான்ச்சைசி ஆட் ஆக போறாங்க. இப்போதைக்கு கரண்டா சிபிஎல்ல 6 டீம்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ 7th டீமா வந்து ஒரு நியூ டீம் ஆட் ஆக போறாங்க. அந்த டீம் வந்து ஒரு ஐபிஎல் ஓனர் தான் ஓன் பண்ண போறாங்க அப்படிங்கறதையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன விஷயம், என்ன டீம் அப்படிங்கறத பத்திலாம் இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் ஒன்ஸ் அகைன் பிசிஐ இக்னோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கறத பத்தியுமே கண்டிப்பா பேசுவோம். வீடியோ கண்டிப்பா சேர்க்கும். வீடியோ லைக் தட்டிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் சாம் கரன். ஸோ ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. சாம் கரன் திரும்ப இங்கிலாந்து பண்ண உங்களோட T20 ஸ்குவாட்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ அவருக்கு ஒரு கால் அப் கிடைச்சிருக்கு. கொஞ்ச நாட்கள் முன்னாடி இங்கிலாந்து அவங்களோட T20 ஸ்குவாட் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் அயர்லாந்து சீரிஸ் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்குவாட்ல ஃபார் சர்ப்ரைஸ் சாம் கரனோட நேம் இருந்திருக்காது. ஆனா இப்போ சாம் கரனை வந்து பென் டக்கெட்டோட ரீப்ளேஸ்மெண்டா வந்து ஸ்குவாட்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 200 அண்ட் T20 பிளாஸ் ரெண்டுத்துலயுமே அவுட்ஸ்டாண்டிங்கா பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய ரன்ஸை குவிச்சு சாம் கரனை வந்து நம்ம வெளில வச்சிருந்தோம்னா கண்டிப்பா அது வந்து கான்ட்ரோவர்ஷியலா இருக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக உடனே அவசரமா தான் ECB இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஆடம். ஏன்னா பென் டக்கெட்டுக்கு வந்து இன்ஜுரி எதுவும் கிடையாது, ஜஸ்ட் அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஷியா கப்காக இந்தியா உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை இப்போ கிக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் செஷனையுமே நடத்தி முடிச்சிருக்காங்க. அண்ட் ப்ராக்டிஸ் ஜெர்சி இப்போ ரிவீல் ஆகியிருக்கு. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்தியா இந்த ஏஷியா கப்பை வந்து வித்தவுட் ஸ்பான்சர்ஸ் தான் ப்ளே பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு, எதுக்காக ஸ்பான்சர் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ட்ரீம் 11 ரீசெண்டாக தான் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க இல்லையா இந்தியன் கவர்மெண்ட். அதனால வந்து இப்போ இந்திய டீமுக்கு எந்த ஒரு ஸ்பான்சரும் இல்லாமல் இருக்காங்க. NDTVயோட ஒரு ரிப்போர்ட் படி டொயோட்டா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நெக்ஸ்ட் ஸ்பான்சரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் BCI இப்போ உங்களோட ஸ்பான்சர்ஷிப் டீல்ஸ்க்கு வந்து சில சேஞ்சஸ் அண்ட் அப்டேட்டுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமே. ஆல்கஹால் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து ஸ்பான்சராக இருக்க முடியாது. பெட்டிங், கிரிப்டோ கரன்சி, ஆன்லைன் மணி கேமிங் இந்த மூணுமே வந்து ஸ்பான்சர்ஸாக இருக்க முடியாது. டொபாக்கோ கம்பெனிஸ் ஆர் ஆல்சோ ப்ரோஹிபிட்டட் தான். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பப்ளிக் மாரல்ஸ் வந்து புண்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதுவுமே வந்து ப்ரோஹிபிட்டட் தான். அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, லாஸ்ட்டாக இந்தியன் டீமுக்கு இருந்த 3 ஸ்பான்சர்ஸுமே வந்து பிரச்சனைனால தான் வந்து லீவ் ஆகியிருப்பாங்க. 2019 இந்தியா அண்ட் சைனாக்கு இருந்த ஜியோ பாலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால வந்து சைனாவோட நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் தடை பண்ணியிருப்பாங்க. பப்ஜி, டிக்டாக்ல அந்த காரணத்தினால தான் வந்து இந்தியாவில் தடை பண்ணியிருப்பாங்க. ஓப்போவை கம்ப்ளீட்டா வந்து பேன் பண்ணல. பிகாஸ் ஓப்போ போன்ஸ்லாம் இன்னுமே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓப்போ கூட இருந்த அந்த டைப்பை வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து முடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஐபிஎல்லையுமே வந்து ஓப்போ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஜெர்சி ஸ்பான்சராகவுமே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து 2019 வந்து பைஜூஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டோம். தென் 2023 அவங்களுமே வந்து ஒரு இஷ்யூனால தான் வந்து லீவ் ஆகியிருப்பாங்க. நிறைய ஃபைனான்ஷியல் டிஃபிகல்டிஸ் வந்து அவங்க அந்த இயர்ல ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி லாக்டவுன் டைம் அப்போ வந்து அவங்க பீக்ல இருந்தாங்க. எல்லாருமே பைஜூஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த ஸ்கேம் எல்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா யாருமே பெருசா பைஜூஸை கண்டுக்கிறது கிடையாது. அண்ட் இப்போ ட்ரீம் 11 வந்து எதுக்காக பேன் ஆகியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தா வந்து ஆன்லைன் மணி கேமிங் இருக்கக்கூடிய ஆப்ஸ்லாம் வந்து டோட்டலாவே தடை பண்ணியிருக்காங்க. ட்ரீம் 11 மட்டும் கிடையாது, அது கூட சேர்ந்து நிறைய ஆப்ஸ், நிறைய ஆன்லைன் மணி கேமிங் ஆப்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா 2026 வரைக்குமே கான்ட்ராக்ட் இருந்திருக்கு ட்ரீம் 11க்கு இந்தியன் டீமோட ஸ்பான்சரா. ஆனா இப்போ இந்த பேன் காரணமாக வந்து அவங்க லீவ் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. அட்லீஸ்ட் வரப்போற நியூ இந்தியன் டீம் ஸ்பான்சராவது ஜெனுவன் அண்ட் ட்ரஸ்டபிளா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நம்ம எஸ்ஐ பார்க்க வரலாம். SA20 லீக் கமிஷனர் கிரேம் ஸ்மித் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ரீசெண்டா இந்தியன் பிளேயர்ஸ்ல ஏன் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகல அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருக்காரு. அண்ட் அவர் என்ன இந்த ஆக்ஷன்ல எக்ஸ்பெக்ட் பண்றாரு அதை பத்தியுமே பேசியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வரப்போற ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் 2 செட்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. அதாவது மார்க்கி செட் தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த லீகோட ஹிஸ்டரியில ரேங்க் 10 மில்லியன் வந்து பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ இருக்கு SA20 லீகோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் தான். சீசன் 1 ஆக்ஷன் அப்போ வந்து R9.2 மில்லியனுக்கு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வந்து அவரை பிக் பண்ணியிருப்பாங்க. போத் டெவால் பிரெல்ஸ் அண்ட் எய்டன் மார்க்கர்னால R10 மில்லியனை கிராஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க 2 பேருக்கு தான் அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. தென் கிரேம் ஸ்மித் எதுக்காக எந்த ஒரு இந்தியன் பிளேயருமே ஷார்ட் லிஸ்ட் ஆகல அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13 பிளேயர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோலயே பேசியிருப்போம். ஸோ கிட்டத்தட்ட 800 பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க SA20. அதுலேருந்து வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணது தான் இந்த 541 பிளேயர்ஸ். ஸோ இப்போ வந்து அந்த 800 பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் லிஸ்ட்டுமே வந்து எல்லா டீம்ஸ்க்குமே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஒரு டீமே வந்து ப்ராபப்லி இந்தியன் பிளேயரை வந்து சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ருத்ராஜ் கெய்க்வாடோட விஷயத்துக்கு வரலாம். ஸோ கரண்டா துலீப் ட்ராஃபி செமிஃபைனல்ஸ்ல வந்து வெஸ்ட் ஜோனுக்காக வந்து ருத்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. வெஸ்ட் ஜோன் வெர்சஸ் சென்ட்ரல் ஜோன் மேட்சோட டே 4 இன்னைக்கு நடக்க போகுது. இதுதான் லாஸ்ட் டேன்ற காரணத்தால இந்த மேட்ச் எப்படி டிராவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து வெஸ்ட் ஜோன் எலிமினேட் ஆகிடுவாங்க. சென்ட்ரல் ஜோன் தான் வந்து ஃபைனல்ஸ்க்கு முன்னேறுவாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முக்கியமான விஷயத்துக்கு வருமே, இந்தியா ஏவோட ஸ்குவாடை வந்து இப்போ அஃபிஷியலா BCCI ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா ஏ வர்சஸ் ஆஸ்திரேலியா ஏ ஹோம் சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து வர செப்டம்பர் 16 ஆரம்பிக்க போகுது. 2 மல்டி டே மேட்சஸ் நடக்க போகுது அண்ட் 3 ஒன் டே கேம்ஸ் நடக்க போகுது. லக்னோல தான் வந்து 2 மல்டி டே மேட்சஸ்மே நடக்கும் அண்ட் கான்பூர்ல தான் வந்து அந்த 3 ஒன் டே கேம்ஸ் நடக்கும். சரி, இப்போ ஸ்குவாடுக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயர் தான் வந்து சைடு லீட் பண்ண போறது. கண்டிப்பா இங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ்லயுமே அவர் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் ஹோம் சீரிஸ் வந்து அக்டோபர் மாசம் ஆரம்பிக்க போறது இல்லையா. கிட்டத்தட்ட ஐ ஃபீல் இந்த சீரிஸ் வந்து ஒரு செலக்ஷன் சீரிஸா தான் அமைய
போகுது. ஸோ ஸ்ரேயஸ் கண்டிப்பா இங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். தென் அதுக்கப்புறம் அபிமன்யு ஈஸ்வரன், நாராயண் ஜெகதீஷன் பேக்கப் விக்கெட் கீப்பரா செலக்ட் பண்ணிருக்காங்க. தென் சாய் சுதர்ஷன், த்ருவ் ஜுரேல் தான் வைஸ் கேப்டனா இருக்க போறாரு. அவர் தான் வந்து WKவாவே இருக்க போறார். அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கல், ஹர்ஷ் தூபே, ஆயுஷ் பதோனி, நிதிஷ் குமார் ரெட்டி, தனுஷ் கோட்டியன், பிரசீத் கிருஷ்ணா, குர்னூர் பிரார், கலீல் அகமது, மனோஜ் சூத்தர், யாஷ் தாக்கூர். குட் டு சி நாராயண் ஜெகதீஷன் இந்த ஸ்குவாட். அவர் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு டொமஸ்டிக்ல. அதனால தான் வந்து இப்போ ரீசெண்டா இந்தியா vs இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்ல கூட வந்து 5th டெஸ்ட்ல வந்து அவர் ரீப்ளேஸ்மெண்டா ஜாயின் பண்ணிருப்பார் ரிஷப் பந்துக்கு. இப்போ இந்த இந்தியா ஏ ஸ்குவாட்லயுமே அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் பேக்கப்பா தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் சான்ஸ் கிடைச்சிருக்கிறதே பெரிய விஷயம் தான். இதுல ரிலேட்டிவ்லி நியூனா அது குர்னூர் பிரார் தான் டொமஸ்டிக்ல சரியான பெர்ஃபார்மர். அதனால தான் வந்து குஜராத் டைட்டன்ஸ் இவர் IPL 2025 ஆக்ஷன்ல 1.3 crores வந்து சைன் பண்ணிருப்பாங்க. செம டாலான பிளேயர், 6.4 inches, ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowler. ஸோ செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அடிஷன் டு த இந்தியன் டீம் ஸ்குவாட். தென் செகண்ட் மல்டி டே மேட்சுக்கு வந்து KL ராகுல் அண்ட் முகமது சிராஜ் வந்து ஸ்குவாட் இன்க்ளூட் செய்யப்படுவாங்க. ஸோ அவங்க 2 பிளேயர்ஸை ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்து ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணுவாங்க. யாரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. கலீல் அகமது செலக்ட் ஆகியிருக்காரு. குட் டு சி ஹிம். அவர் வந்து கண்டிப்பா 11ல இருக்க போறார். நோ டவுட்ஸ் அபௌட் தட். ருத்து செலக்ட் ஆகாதது இஸ் வெரி மச் அன்ஃபார்ச்சுனேட் தான். பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பேக் டு பேக் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு புச்சி பாபு அண்ட் துலீப் ட்ராஃபி. ரெண்டுமே இன் டிஃபிகல்ட் கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்துமே வந்து அவர் ஸ்குவாட்ல கூட நீங்க செலக்ட் பண்ணலனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் ஒரு சில RCB ஃபேன்ஸ்ல ட்விட்டர்ல வந்து யாரா நீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஏன்னா அவங்களோட கேப்டன் ரஜத் பட்டிடர் ஆல்சோ வந்து ஸ்குவாட்ல செலக்ட் ஆகல. பட் அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அவங்களுக்கு ருத்ராஜ் செலக்ட் ஆகலன்னு தெரிஞ்சோனே அவ்வளவு சந்தோஷம். ஏதோ ஒரு ஃபன்னுக்காக மைட் பி சம்ஒன் ஃப்ரம் RCBன்னு சொல்லியிருக்காரு. அதை அப்படியே கடந்து போகிறத விட்டுட்டு இப்போ வரைக்கும் அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. வார்டனாலே அடிப்போண்டா அப்படின்ற மாதிரி தான் RCB ஃபேன்ஸ் இருக்காங்க. ருத்துவோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் டர்ன் ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பாரு. சரி, இப்போ இங்க தான் விளையாட முடியல. நெக்ஸ்ட் ருத்ராஜை எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் மாசம் வந்து ரஞ்சி டிராஃபி ஆரம்பிக்க போகுது. ஸோ அங்க வந்து ருத்ராஜ் கண்டிப்பா வந்து மகாராஷ்டிராவை ரெப்ரசென்ட் பண்ணி பிளே பண்ணுவாரு. ஃபைனலா CPL பத்தி பார்த்துருவோமே. ஸோ CPL கரேபியன் பிரீமியர் லீக் பார்த்தீங்கன்னா வந்து 2013 நடந்துட்டு இருக்கு. ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு கிரிக்கெட் லீக்னா அது கண்டிப்பா CPL நிறைய பேர் சொல்லுவீங்க இல்லையா. ஸோ இந்த CPL வந்து 6 டீம்ஸ் இருக்காங்க. பட் நெக்ஸ்ட் இயர் 7 டீம்ஸா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜமைக்காவை பேஸ் பண்ணி ஒரு பிரான்ச்சைசி வந்து நெக்ஸ்ட் இயர் ஆட் ஆக போறதான். ஜமைக்கா வந்து கரேபியன் ஐலாண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இங்க இருந்தா நம்ம தலைவன் கிறிஸ் கெயில் வந்திருப்பாரு. நீங்க CPL ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு ஜமைக்கா தாலவாஸ் பிரான்ச்சைசி பத்தி தெரிஞ்சிருக்காது. CPL ஆல்ரெடி ஜமைக்காவை பேஸ் பண்ணி ஒரு பிரான்ச்சைசி இருந்துச்சு. ஸோ 2013 சீசன் இனாகுரல் எடிஷன் அப்போ வந்து அந்த பிரான்ச்சைசி வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 2023 சீசன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரான்ச்சைசி இருந்தாங்க. தென் 2024 சீசன் அப்போ வந்து அந்த பிரான்ச்சைசி இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஜமைக்கன் கவர்மெண்டோட லேக் ஆஃப் சப்போர்ட் காரணமாக அந்த பிரான்ச்சைசி வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பதிலாக வந்த பிரான்ச்சைசி தான் வந்து ஆன்டிகுவா அண்ட் பார்படா ஃபால்கன்ஸ். பட் இப்போ ஜமைக்கன் கவர்மெண்ட் பண்ண ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னா CPL ஜமைக்காவை பேஸ் பண்ணி ஒரு பிரான்ச்சைசியை கொண்டு வரதுக்கு. ஏன்னா CPL இப்போ அதோட வளர்ச்சி காரணமாக கண்டிப்பா நம்மளோட ஒரு பிரான்ச்சைசி இருந்தாகணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. இந்த ஒரு பிரான்ச்சைசி வந்து IPL ஓனர்ஸ்க்கு தான் செல் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம CSK பிரான்ச்சைசியோட ஷெட்யூல் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஜோபக் சூப்பர் கிங்ஸ் வந்து ஜனவரி டு பிப்ரவரி மந்த்ல வந்து ப்ளே பண்ணுவாங்க. தென் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து மார்ச் டு மே மந்த்ல ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் நம்ம டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் வந்து IPL முடிஞ்ச கையோட வந்து ஜூன் டு ஜூலை மந்த்ல ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் CPL கரெக்டா வந்து இந்த ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் விண்டோல தான் வந்து எப்பவுமே நடக்கும். ஸோ அழகா வந்து இங்கே நீங்க ஒரு பிரான்ச்சைசியை பிடிச்சி போட்டீங்கன்னா உங்களுக்கு வருஷம் ஃபுல்லா CSK பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஜமைக்கா சூப்பர் கிங்ஸ் யோசிச்சு பார்த்தா பேரும் பர்ஃபெக்டா இருக்கு, நச்சுன்னு இருக்கு, பக்காவா இருக்கு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஜமைக்கா சூப்பர் கிங்ஸ் சொல்றப்போ. பட் அப்ரிவியேஷன்ல ஒரு சின்ன இஷ்யூ வரலாம். ஸோ ஜோபக் சூப்பர் கிங்ஸோட அப்ரிவியேஷன் வந்து JSK அண்ட் ஜமைக்கா சூப்பர் கிங்ஸோட அப்ரிவியேஷன் JSK தான் வரும். CSK விட ஐ ஃபீல் MI இந்த பிரான்ச்சைசியை பிக் பண்றதுக்கான சான்சஸ் ஹையா இருக்கு. ஏன்னா MI ஆல்ரெடி எல்லா லீக்ஸ்லயுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ இங்கேயுமே கண்டிப்பா அவங்க ஒரு பிரான்ச்சைசியை பிக் பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி லீக்ல வந்து MI பேஸ் பண்ணின ஒரு பிரான்ச்சைசி இருக்கும். CPL ஆல்ரெடி ஒரு 3 டீம்ஸ் வந்து IPL ஓனர்ஸ் தான் ஓன் பண்றாங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்படாஸ் ராயல்ஸ் டீமை வந்து வச்சிருக்காங்க. தென் KKR வந்து ட்ரின்பேகோ நைட் ரைடர்ஸ் அண்ட் லாஸ்ட் வந்து நம்ம பஞ்சாப் கிங்ஸ் வந்து செயின்ட் லூசியா கிங்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இப்போ நாளை தான் வரப்போற பிரான்ச்சைசி யாரை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிற வரைக்கும் பீஷியஸ் பை.